இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனல். திரும்ப நம்மளுடைய சேனலில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் துக்கமாகவே இருக்குது. 287க்கு 503 கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. சரி நண்பர்களே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் நான் ஏசி 53 வெற்றி கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில். ஆனால் நேற்று நம்ம போர்டில் கொடுத்ததில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா அப்படியே பெரட்டி அடிப்பான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பெரட்டி அப்படியே கொண்டு வந்து அடிப்பான்னு நினச்சோம். ஆனால் அது மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்ம நாளைக்கு 27ஆம் அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஏன் இது மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. வெற்றி வந்துச்சுன்னா வெற்றி ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் தோல்வி ஒரு பக்கம் இருக்கும்போது அதுவும் ஓகே. ஆனால் இருந்தாலும் இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டானேங்கிறது தான் இன்னை வரைக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கிற விஷயம். சரி, இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கம்மியான செட்டை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்படி இவன் கொண்டு வர போகிறான்னு தெரில. அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் தயவுசெய்து, ஓகேங்களா? இந்த 602க்கு 192 இருக்குது. அப்படிங்கும்போது 6க்கு 1க்கு 5க்கு 0 093 ஒரு செட்டு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாகவே சொல்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள், நிறையா வேணாம். தயவுசெய்து நிறையா டைப் பண்ண வேணாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 093 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள், ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் அது பவரில் வருதா இதில் வருதா அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. 503, 5க்கு 4, 0க்கு 3, 3க்கு 2 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 432 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. 432 ஏபிசியில் ஒரு செட்டு சேர்த்துங்க, ஓகேவா? 432 இதுவும் உங்கள் செட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் கணக்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்டம் சிம்பிளாக ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப போட்டு அவன் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் ரொம்ப கம்மியாகவே நாளைக்கு ப்ளே பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு செட்டு, ஒரு முக்கியமான செட்டாக என்ன வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதை ஏன் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்கிறேன். அதாவது சப்போர்ட் நம்பர் ஏற்கனவே சொன்னது நம்ம. இப்போ ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நம்பர் அப்படிங்கும்போது 5க்கு 0, 0க்கு 0, 3க்கு 1, 001ன்னு வந்தாலும் வரலாம். ஒரு வேளை இங்கே இந்த 100 ஒரு வேளை பெரட்டி அடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கணக்கில் அப்படி தான் வருது. ஏன்னா இந்த இடத்துல 8க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு பவரில் வருது. ஒரு வேளை 5க்கு 4ன்னு வச்சாலும் 468 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அதுவும் இருக்கான்னு பாருங்கள். 468, ஓகேங்களா? இது சப்போர்ட் நம்பர் வச்சுங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கே இருக்குது என்னங்கிறத அப்படியே ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற வரணும் இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக இந்த நாட் ஒன்று இருக்கு இல்லையா, இது ஒரு வேளை அப்படியே வரலாங்கிற மாதிரி எனக்கு கணக்கில் இருக்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல பவர்னு எடுக்கும்போது 5க்கு 0, 5க்கு 0, அதுக்கு 0க்கு 0, அப்புறம் பார்த்திங்கன்னா 3க்கு
1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வரலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. இதை வந்து ஆனால் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் போர்டு கண்டிப்பாக இன்றைக்கி தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்கள். 2ன்னு சொன்னேன், ஆனால் சி போர்டில் 3 வச்சுட்டாங்க. ரொம்ப எனக்கே வருத்தமாக போயிடுச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 0க்கு வாய்ப்பு இருக்குது, 9க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக 503. சரி, ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். 503 என்ன இருக்குது, எங்கே இருக்குது கணக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் தயவுசெய்து கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இவன் வந்து ஒரு தடவை பேட்டர்னை மாற்றிட்டான். அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். நிறையா வேணாம். ஓகே, 053 நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 503 இன்றைக்கி. அப்படிங்கும்போது 5க்கு 0, 0க்கு 0, 3க்கு 1, நாட் 1 நான் சொன்னது கணக்கு வந்துச்சுங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. 4D அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 9503. 4Dயில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 9503. பார்க்கலாம், ஒரே நிமிஷம். இதில் உங்களுக்கு ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 9503. என்னடா சும்மா அங்கங்கே 503 மட்டும் அப்படியே இது பண்ணி காமிச்சிட்ருக்கியா, ஃபிலிம் காட்டுறியன்னு சொல்ல வேணாம். இப்படி தான் எடுத்து 287 ரிசல்ட்டுக்கு 247ன்னு கொடுத்தேன். ஏசியில் அப்படியே பாஸ் ஆனிச்சு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கணக்கு வருது. அதனால் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? சும்மா ஏனோ தானோன்னு உங்கள்கிட்ட சொல்ல நண்பர்களே, கண்டிப்பாக சீரியஸாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நான் சிம்பிளாக ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஏபிசியை சொல்லிடுறேன். எனக்கு 001 இது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 093, 432, 593. இதுதான் நான் கொடுக்குறது ஏபிசியில். ஓகேங்களா? உங்களுடைய கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஆனால் திரும்ப சொல்ல, நாளைக்கு கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா வேண்டாம். ஏன்னா இவன் திரும்பி பழைய ரிசல்ட்டை அப்படியே கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம். அதனால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4Dயை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு நம்பர் தான், 9593. உங்கள் கிச்சிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு பாக்ஸ் நம்பர் அப்படின்னு ட்ரை பண்ணால் நான் பாக்ஸில் என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 0, 9க்கு 0, 3க்கு 0. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 5க்கு 2, 9க்கு 0, 3க்கு 0, 200ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங் ஃபுல்லாக வந்து கேரளாவுக்கு மட்டும்தான், மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. அதாவது என்னுடைய கணிப்பில் வந்து நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுறங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் மறக்காமல் நம்ம கொடுக்குற தகவலாம் உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் ஏசியில் 53 பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நாளைக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து வரக்கூடிய எம்சி குயின் ரிசல்ட்டை வச்சு தான் நாளைக்கு கொஞ்சம் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சப்போஸ் வாட்ஸ்அப்பில் தேவைப்படுற நண்பர்கள் ஏற்கனவே நம்ம நம்பர் இருக்குது, அதுக்கு 2.5க்கு மேலே நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள் வாங்க. 2 நாளாக ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். இருந்தாலும் வெற்றியை வாங்கின்னு ஒரு பக்கம் விடக்கூடாது. இவனை எப்படியே விட்டால் சரி வராது, பிடிச்சிடுவோம். ஓகே நண்பர்களே, இதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்தால் தாராளமாக எடுத்துங்க. வேறு ரொம்ப போட்டு நாளைக்கு யோசிக்க வேணாம், சிம்பிளாகவே கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா ப்ளே பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் கொடுக்குற லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சொல்கிற தகவல்கள்லாம் உங்களுடைய கணக்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி புது நண்பர்கள் சப்போஸ் இதெல்லாம் தாண்டி எனக்கு கெஸ்ஸிங் நம்பர் கொடுங்கண்ணே அப்படின்னு விருப்பம் இருக்க நண்பர்கள், ஒன்லி கேரளா பீப்புள்ஸ், நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிக்கு தான் போராடுறோம், ஆனால் வெற்றி வந்தால் மகிழ்ச்சி, வெற்றி வரலைன்னா பயிற்சி. இதுதான் போயிட்டுருக்கு.
பார்க்கலாம் நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு வெற்றி எடுத்து கொடுத்துட்றேன், பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேலை இல்லை. இதில் இங்கே வருமா, இது இங்கே வருமா, இதில் இங்கே வருமா, ரோடு போடலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இப்படி தான் வருதுன்றது கணக்கு தான். மற்றபடி ரொம்ப பெருசாலாம் இதை வந்து சொல்கிறதுக்கு அளவுக்குலாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. என்ன 2 நாளைக்கு 287, அதுக்கப்புறம் 503ன்னு அடிச்சிருக்கான். சரி, அப்புறம் 503க்கும் என்ன பவர் இருப்பீங்க அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுட்டு, இதில் என்ன பெண்டிங் நம்பர் வருதுன்னு கணக்கு பண்ணி இதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும்போது அவன் சிம்பிளாக முடிச்சிட்டான். எத்தனை நண்பர்கள் பெண்டிங் நம்பர்னு வச்சு கணக்கு பண்ணி எல்லாமே எத்தனை பேர் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டாங்க அப்படிங்கிறதும் இது ஒரு சின்ன உதாரணமாக இந்த ரிசல்ட் அப்படியே மாற்றி வச்சுட்டான். யாரையிலையுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என் கணக்கு கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.